நம்ம இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு போன் இருக்கிற மாதிரி சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் தயிர் எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாமே எசென்ஷியல் மசாலா லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. இப்போ எல்லா மசாலாவையும் சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணி 1/2 ஹவர் ஊற வைங்க. இப்போ ரைஸ் 1 கப் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் ஊற வச்சுக்குங்க. அடுத்தது நம்ம தாளிக்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக தக்காளி எடுத்திங்கன்னா 2 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய தக்காளி 1, 2 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தேவையானது, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், ஜாவித்ரி, பட்டை, கிராம்பு, ஒரு ஆனி சீடு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுவும் தேவை நமக்கு. இப்போது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சோன்னே நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் கேரமலைஸ் ஆயிரும். இப்போ தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கடுத்தது கொத்தமல்லி தழை, புதினாவையும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது தான் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கிறத நல்லா அந்த மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுலேயே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சின்ன சீரகம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை சின்னதாக எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல் உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சோன்னே நீங்கள் ரைஸை அதை கழுவி வச்சுருக்கிற ரைஸை அதில் போடுறீங்க. போட்டுட்டு 5 மினிட்ஸ் அதில் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பார்த்திங்கன்னா இப்படி 2ஆக பிரியிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். கையில் எடுத்து அமுத்தி பாருங்கள், அந்த பதம் நமக்கு போதும். ரொம்ப வேக வேண்டாம். இப்போ எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வடிச்சிடலாம். இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கிளறி விட்டுட்டு தண்ணி விடாமலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம ரைஸை வடித்து வச்சுருக்கிறத மேலே அப்படியே போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸில் கொஞ்சம் சாஃப்ரன் கலந்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் மேலே ஊற்றிட்டு நல்லா ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நமக்கு ஆப்ஷனல் தான். ஒரு கடாயில் எண்ணெய் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஆனியன் ஒரு ஆனியன் கட் பண்ணி அதோட கொஞ்சம் போல் முந்திரியும் போட்டு நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ அந்த ப்ரௌன் ஆன ஆனியனை அந்த ரைஸ் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. கொத்தமல்லி தலைகளையும் மேலே தூவி விட்டுட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து மேலே நல்லா கவர் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட துணி கூட ஈர துணி நினச்சிட்டு அது மேலே போட்டு நீங்கள் அந்த லிட்டை மேலே வச்சு அதுக்கு மேலே நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு மேலே வெயிட்டுக்கு வைக்கலாம். ஏதாவது வெயிட்டான கல் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வெயிட் மேலே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 10 to 15 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகிடுச்சு. கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் அல்லது 1 ஹவர் கூட நீங்கள் அதுலேயே மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆஃபில் இருக்கணும். இப்போ நமக்கு 1 கப் அரிசியில் எப்படி தம் பிரியாணி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நமக்கு குக்கரில் எப்படி பிரியாணி செய்கிறதுங்கிற லிங்க்கும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.